நமக்கு வந்து 19 நம்பர் கால் பண்ணலாம், இல்லை நம்ம நம்முடைய ஸ்கூல்ல சொல்லலாம், இல்லை நம்மகிட்ட சொன்னீங்கன்னா நேரடியாகவே என்ன பண்ணுவோம், அந்த அந்த நபர் மேல வந்து போலீஸ்ல புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவோம். இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து திரும்பவும் அந்த குழந்தை வந்து நல்லபடியா ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அதுக்கு முடிஞ்சு என்னென்ன ஹெல்ப்லாம் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். எந்த வயசுல நடந்தாலும் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அப்படின்னு இருந்தா கூட நீங்க எப்போ வேணாலும் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா கேஸ் வந்து எடுத்து எஃப்ஐஆர் போடலாம். அது எந்த பிரச்சனையும் கைதானவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும். இது வந்து நீதிமன்றத்துடைய அணுகுமுறை. நீதிமன்றத்துல வந்து அந்த வழக்கு நடைபெறும். நீதிமன்றம் வந்து என்ன முடிவு பண்றாங்களோ அது நீதிமன்றத்துல தான் சாகும். சரிங்களா? அது நீதிமன்றத்துடைய வரையறைக்குள்ள கொடுமையில வந்துட்டு எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கு. சட்டங்கிறது எல்லாருக்கும் உரிமை உள்ளது. இந்தியாவில ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாரும் தனி மனிதன் தான். அது எந்த பதவியா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால சட்டங்கிறது எல்லாருக்கும் உரிமை. இப்ப ஹெல்மெட் வந்து இவங்க போடணும் அவங்க போடணும் எதா இருக்கா? என்ன இருக்கு? அனைவரும் ஹெல்மெட் போடுறதால சட்டம். அது மாதிரி எல்லா சட்டங்களும் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து உள்ளது. அதனால இந்த வழக்குல எல்லாருமேலையும் வழக்கு போடணும். சட்டப்படி குற்றவாளிகளுக்கு என்ன சட்டம்? அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரிவு இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் குற்றம் நடந்திருக்கோ அந்த குற்றத்தின் அடிப்படையில அது நீதிமன்றம் வந்து நமக்கு வந்து அந்த வழக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு குற்றத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். சொன்ன மாதிரி 12 வயசுக்கு கீழே இப்ப புதிய சட்டம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 வயசு கீழே ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சா அவங்களுக்கு மரண தண்டனை வரையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்டத்தை வந்து திருத்தம் செய்யப்படும். என்ன படிக்கணும்? இது வந்து பாலியல் நல அலுவலர் இல்ல, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம். இதுதான் வந்து நம்முடைய ஆபீஸ் பேரு. பாலியல் குற்றம் தான் அதோடைய இது. அதுல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம்லாம் ஆகணும்னா நீங்க வந்து என்ன பண்ணா சோசியல் ஒர்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க 12th முடிச்ச உடனே பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்னு இருக்கும், சமூக பணித்துறைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து மாஸ்டர் டிகிரின்னு ஒன்று இருக்கும். இந்த படிப்பு படிச்சுன்னா இந்த துறையில வேலையை வந்து நமக்கு வாய்ப்பு ஏற்படும். போக்சோ சட்டம் வந்து முன்னாடி வந்து நம்முடைய இந்திய பேரல் கோட வந்து தண்டனை சட்டத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா